வணக்கம். தற்போதைய நேரத்திற்கான டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் மழை வெள்ளத்தடுப்பு பணிகளுக்காக 30 கோடி ரூபாய் ஒதுக்கியும் அடையாறு முகத்துவாரத்தில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. காலையில் வாக்கிங் சென்றபோது அந்த பகுதிக்கு தனது மகன் உதயநிதி மற்றும் மா சுப்பிரமணியனுடன் சென்ற ஸ்டாலின் 2 நாட்களில் பணிகளை முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளாராம். மழை வரும் முன்பு ஆய்வு செய்யாமல் மழை வந்த பிறகு ஆய்வு செய்து என்ன பயன் என்று கேட்கின்றனர் சாமானிய மக்கள். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய மருது சகோதரர்களின் 224வது குருபூஜை விழா அக்டோபர் 27ஆம் தேதியான இன்று காளையர் கோவிலில் நடைபெற்றது. சமுதாய மக்கள் சார்பில் நடைபெறும் குருபூஜை விழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று மரியாதை செலுத்தி வருகின்றனர். பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக அரசு பணிக்கு ஊழியர்கள் நியமிக்கப்படுவதால் யாருக்கும் வேலை தராத துறையாக தமிழக அரசின் வேலைவாய்ப்பு துறை மாறி வருகிறது. தனியார் வேலைவாய்ப்பு முகாம், திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு ஏற்பாடு செய்வது போன்ற பணிகள் மட்டுமே அத்துறையில் நடக்கும் நிலையில் மாதத்திற்கு 1,52 லட்சம் ரூபாய் அரசு நிதி வீணாக செலவிடப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொங்கு மண்டல திமுகவில் தேர்தல் சீட்டிற்காக பலரும் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களாக மாறி பாலாஜியின் புராணம் பாடி வருவது மூத்த திமுக நிர்வாகிகளிடையே எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போஸ்டர்களில் செந்தில் பாலாஜியின் படங்களை மட்டுமே பெரியதாக போடுவது பல ஆண்டுகளாக திமுகவில் உள்ள NKKP ராஜா போன்றவர்களின் கோபத்தை கிளறிவிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நாற்று நட்ட கைகளில் மழையில் நனைந்து முளைத்திருந்த நெல்லை பிடித்த போது விவசாயிகளின் விவரிக்க முடியாத வேதனையை உணர்ந்தேன். நெல்லை பிடித்திருக்க வேண்டிய ஸ்டாலின் கை படக்குழுவினர் கைகளை பற்றிக் கொண்டிருக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எதற்கு முதல்வரானோம் என்பதை மறந்துவிட்டு முழு நேர சினிமா விமர்சகராக மாறிவிட்டார் இன்றைய பொம்மை முதல்வர் என்றும், விவசாயிகளின் மக்களின் கண்ணீரை உணராத இந்த குடும்ப மன்னராட்சியாளர்களுக்கு மக்களாட்சியின் சக்தியை உணர்த்த போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை, பாய் பாய் ஸ்டாலின் என்றும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பதிவிட்டுள்ளார். இத்துடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.